ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் டிஜிகோல்டு ஆப் ஆரா கோல்டு பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக இந்த ஆரா கோல்டு ஃபுல் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக ஆப் இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் இருக்க டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபாலோயிங் வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபை ஆகும். இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது ஜென்ரலாக டிஜிகோல்டு சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருக்குமே இந்த ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கங்கிறது டவுட் தான். ஏன்னா எந்த அளவுக்கு இது ரிலையபிளாக இருக்கும். இப்போ ஷாப்லலாம் நம்ம வந்து ஒரு ஆப் மூலயமா சேவ் பண்ணிட்டு இருக்கோம். டிஜிகோல்டு நிறைய ஷாப்பில் இருக்குது. ஸோ அது மூலயமா நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுமோ சர்டன் பர்சன்டேஜ்க்கு நமக்கு அதில் ப்ராஃபிட் வரும். நமக்கு எப்படின்னா பெனிஃபிட் அவங்க கொடுப்பாங்க 7%, 5% அந்த மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் ரிலையபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப்க்கு வந்து ஷாப் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா, நம்ம ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம எங்கே யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன்லேயே நம்ம நிறைய பேர் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாமல் இருப்போம். எனக்குமே இந்த தாட்ஸ் எல்லாமே இருந்தது. பட் நான் இந்த ஃபவுண்டரோட வீடியோஸ், இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு நிறைய சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் இது வரைக்கும் கோல்டில் 3 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வீடியோஸில் போட்டிருக்கேன். இந்த சேனலில் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சேவிங்ஸ் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்மளோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட நேம் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிக் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஹோம் ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் நம்மளோட நேம் அப்பியர் ஆகும். ரைட் சைடில் அன்னைக்கான கோல்டு ரேட், அதாவது லைவ் மார்க்கெட் ரேட் வந்து அப்பியர் ஆகும். கோல்டு அண்ட் சில்வர் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஏதாவது சம் கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர் ரெண்டுமே நமக்கு தனித்தனி காலமாக வந்து அப்பியர் ஆகும். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எவ்வளோ சேவ் ஆயிருக்கு, என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே நம்ம பை ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நமக்கு கோல்டு ஆர் சில்வர் அப்படிங்கிறது நம்ம என்ன இப்போ சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 2 காலமில் நமக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறமா அங்கேயுமே நம்ம கிராம்ஸாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோமா இல்லை ருப்பீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். இன்கேஸ் நம்ம கிராம்ஸ் சூஸ் பண்ணோன்னா ஈக்குவலான ரேட் என்ன அப்படிங்கிறது சைடில் ரைட் சைடு அப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் அமௌண்ட் நம்ம என்டர் பண்ண போகிறோன்னா எவ்வளோ ருப்பீஸ்னு நம்ம என்டர் பண்ணோன்னா அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ கிராம்ஸ் வந்து நமக்கு சேவ் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷனுமே அங்கே ரைட் சைடில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டியும் இன்க்ளூட் ஆகி தான் வரும். எவ்வளோ கிராம்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் ப்ளஸ் அதுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ், அந்த ஜிஎஸ்டி 3% நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டும் சேர்த்து தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம எவ்வளோ கிராம்ஸ் இல்லை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படிங்கிற 2 வேல்யூவும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் யூஸ்வலாக எப்படி சேவ் பண்ணுவேன்னா சில்வர்னா 1 கிராம் வந்து சேவ் பண்ணுவேன். கோல்டுனா ஒரு 10 மில்லிகிராம் மட்டும் சேவ் பண்ணுவேன். ரெகுலராக இந்த மாதிரி தான் கம்மியான ஒரு அமௌண்ட்டில் தான் நான் சேவ் பண்ணிகிட்டே வருவேன். எப்போ அது வந்து கோல்டு ரேட்டோ இல்லை சில்வர் ரேட்டோ வந்து ரொம்ப டவுன் ஆகுதோ அப்போ வந்து ஒரு சில்வரில் ஒரு 3 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவேன். கோல்டில் ஒரு 30 மில்லிகிராம் 50 மில்லிகிராம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது தவிர நான் மொத்தமாக பல்காக அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ கோல்டுனா ஒரு க்ளோஸ் டு 1 கிராமாக வரும்போது அப்போ அந்த ஆர்டர் ஃபிசிக்கலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். சில்வர்னா ஒரு 50 கிராம்ஸ் வரும்போது இல்லை 100 கிராம்ஸ் வரும்போது அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு அமௌண்ட் வரும்போது அப்போ அதை ரெடீம் பண்ணி ஆர்டர் வந்து ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இங்கே வந்து நம்ம எவ்வளோ கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு பே கொடுத்தா நமக்கு வந்து அங்கே டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். முக்கியமாக இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி வந்து ஆதார் நம்பர் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதை நம்ம கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் மெயினாக. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து லிங்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது மெயினாக ஆட்டோ சேவிங்ஸ்க்கு தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டாவே இப்போ அடுத்தது வந்து பேமெண்ட்ஸ் வந்து நார்மலாக பண்ண முடியும். அதுக்கு வந்து அங்கே நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். யூபிஐ வரும், கார்டு ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வரும். வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்டு நம்ம அந்த வேலெட் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னென்னா கன்வீனியன்ஸ் ஃபீ இருக்குது. ஸோ அதுவுமே நம்மளோட அமௌண்ட் பேஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பே பண்ணுற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால மேக்ஸிமம் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இனிமேல் நான் வந்து ஆரோ கோல்டில் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அது ஏங்கிறது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இது தவிர மற்ற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ சேவிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும்.
அதில வந்து என்ன அவங்க அடிஷனலா ஒரு பெனிஃபிட் குடுத்துருக்காங்கன்னா, 1 கிராமுக்கு வந்து ₹50 வந்து ஒரு டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டோ சேவிங்ஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இந்த ஆட்டோ சேவிங்ஸ் வந்து நம்ம ஒரு ரெகுலர் பேசிஸ்ல சேவ் பண்ணும்போது டெய்லி, வீக்லி, மந்த்லி அந்த மாரி என்ன ஆப்ஷன் வேணா நம்ம செலக்ட் பண்ணி, அத நம்ம அந்த அக்கவுண்ட் லிங்க் பண்ணிட்டோம்னா, ஆட்டோ சேவிங்ஸ் நமக்கு வந்து ஆட்டோ டெபிட் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரெகுலர் சேவிங்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பை ஜுவல்லரி. இதில வந்து என்னன்னா, நம்ம கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி வந்து இவங்க ரெடி பண்ணி தருவாங்க. இந்த இதில வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, நமக்கு என்ன டிசைன்ல வேணும் அப்படிங்கிறது வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ். அவங்க நமக்கு இதில டிசைன் வந்து ரெடி பண்ணி குடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. ஆட்டோ சேவிங்ஸும் சரி, பை ஜுவல்லரி நான் யூஸ் பண்ணதில்ல. நெக்ஸ்ட்டு சில்வர் டெலிவரி. இது சில்வர் டெலிவரி ஆர் கோல்ட் டெலிவரி இந்த மாரி 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம எது ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோமோ, அத பேஸ் பண்ணி, இங்க தான் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்க கிராம்ஸ வந்து நம்ம பிசிக்கலா கன்வெர்ட் பண்றது. டிஜி கோல்டு இல்ல டிஜி சில்வர பிசிக்கலா கன்வெர்ட் பண்றது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான். இங்க வந்து ரெடீம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெடீம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோமோ, அது பிளஸ் நம்ம அது கூட அடிஷனலா ஏதாவது கிராம்ஸ் வாங்க போறோம்னா, அதுவுமே இங்க வந்து ரிலவென்ட்டா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப மினிமம் 1 கிராம் நமக்கு கோல்டுல அவைலபிளா இருக்கும். சில்வர்ல 50 கிராம் பார் அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு 45 கிராம்ஸ் வந்து சில்வர் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம லாஸ்ட் பேமெண்ட்ல அத நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது, பிளஸ் 5 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு, 45 கிராம்ஸ் வந்து அதில ரெடீம் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 5 கிராம்ஸ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் இது 2ம் நம்ம சேர்த்து பே பண்ற மாரி இருக்கும். ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது. அதே மாரி ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வித்தின் 1 வீக்ல இது எல்லாமே நமக்கு கரெக்ட்டா ரிசீவ் ஆயிரும். ப்ரொஃபஷனல் கூரியர்ல தான் ரிசீவ் ஆகும். அதுவுமே கரெக்ட்டா நமக்கு செக்யூர்டா வந்துரும். டெலிவரி சார்ஜஸ் தான் அடிஷனலா நமக்கு ₹300 1 கிராமுக்கு இருக்கும். 50 கிராம் சில்வருக்கு ₹300 இருக்கும். 100 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்னா, அந்த அமௌண்ட் வேரி ஆகும். டெலிவரி சார்ஜஸ் வந்து 500 ஆகும். இங்கேயுமே கோல்டுலயும் நம்ம வந்து ஜாஸ்தி 5 கிராம்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றோம்னா, அப்போ வந்து நமக்கு 500 இல்லன்னா அதை தாண்டி அமௌண்ட் அதுக்கேத்த மாரி மாறிட்டே இருக்கும். இப்போ 1 கிராமே வந்து 3 குவான்டிட்டில 3 போடுறீங்கன்னா, அதுக்கேத்த மாரியும் அந்த டெலிவரி சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோல நம்ம எவ்வளோ சில்வர் அண்ட் கோல்டுல எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். இன்வெஸ்டட் அமௌண்ட் எவ்வளோ? அதுக்கு எவ்வளோ கோல்டு சேவ் ஆயிருக்கு? அன்னைக்கு ரேட்டுக்கு அதோட வேல்யூ என்ன? ஏன்னா மார்க்கெட் ரேட் பேஸ் பண்ணி அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்து அந்த ரிசல்ட்டுமே வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் ரேட்டுக்கு என்ன கரண்ட் டேல இல்ல அந்த கரண்ட் டைம்க்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு லிஸ்ட் ஆகும். டிரான்சாக்ஷன்ல நம்ம பண்ணியிருக்க பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே லிஸ்ட் ஆகும். என்ன அமௌண்ட் என்ன டேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டிரான்சாக்ஷன்ல லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல வந்து நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ், ஆட்டோ சேவிங்ஸ்ல லிங்க் பண்ண அக்கவுண்ட், நாமினி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஆட்டோ சேவிங்ஸ்க்கு லிங்க்டு அக்கவுண்ட் நம்ம வந்து கொடுக்கணும். பேங்க் அக்கவுண்ட் கொடுக்கணும். நீங்க ஆட்டோ சேவிங்ஸ் பண்ண போறது இல்லனாலும் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கீழ இருக்கும். நமக்கு லாங்குவேஜ் இல்ல மத்த டீட்டெயில்ஸ் ரெஃபர் பண்றது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரொஃபைல்குள்ள இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஹோம் ஸ்க்ரீன்லயே நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலயுமே அவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இதுவரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க 3 கிராம் கோல்டு அண்ட் 250 கிராம் சில்வர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மெத்தட்ல தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் வந்து பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணல. அட் அ டைம்ல ஒரு 1 கிராமுக்கான அமௌண்ட் பிளேஸ் பண்ணி அந்த மாரிலாம் நான் ஆர்டர் வாங்கவே இல்ல. எல்லாமே நான் சொன்ன மாரி 10 மில்லிகிராம், 20 மில்லிகிராம், 30 மில்லிகிராம் ரேட் ரொம்ப குறையும்போது தான் அந்த டைம்ல 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம் அந்த மாரி வாங்கியிருக்கேனே தவிர, மொத்தமா எதுவுமே 1 கிராம் பல்க்கா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதில்ல. என்னோட நான் மந்த்லி சேவ் பண்ற கோல் சேவிங்ஸ் வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, மினிமம் ₹10 இருந்தே நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னால பெரிய அமௌண்ட் குடுத்து கோல்ட் சேவ் பண்ண முடியாது. என்னோட ஃபியூச்சர் சேஃப்டிக்காக நான் இப்ப சேவ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா. அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஒரு மினிமம் அமௌண்ட் ₹10 இருந்தே எப்பமோ முடியுமோ அப்பலாம் இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டே வரலாம். கோல்ட் ரேட் எப்ப குறையுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இதுல வந்து இந்த ஆப்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். கண்டிப்பா அந்த வகையில இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிலையபிளாவும் இருக்கு. ஏன்னா அது ரிலேட்டடா நம்ம எதுவுமே வீடியோஸும் நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இதுவரைக்கும் நம்ம எதுவுமே கேள்விப்பட்டதும் இல்ல. ஸோ அந்த வகையில இது ரிலையபிளாவும் இருக்கு சோ ஃபார். அது மாரி டெலிவரி எல்லாமே செக்யூர் டிரான்சாக்ஷனாவும், செக்யூர்டாவும் டெலிவர் பண்ணிடுறாங்க. அந்த டெலிவரி சார்ஜஸ் கூட பார்த்தீங்கன்னா, அந்த டெலிவரி இன்ஷூர் பண்றதுக்காக தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு இதுல மேக்கிங் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. அடிஷனலா நம்ம எவ்வளோ சேவ் பண்றோமோ அந்த பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணும்போது, அதுக்கு வந்து நம்ம டெலிவரி சார்ஜஸ் பே பண்ண மாரி இருக்கு. இல்ல எனக்கு பிசிக்கலா தேவையில்ல. நான் ரேட் இன்க்ரீஸ் ஆனதும் நம்ம அதிலேயே சேலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம செல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு இருக்க மார்க்கெட் ரேட்ட விட கம்மியா தான் இவங்க செல்லிங் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பையிங் வேல்யூ வந்து மார்க்கெட் ரேட்ட விட யூசுவலா கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து கோல்டுக்கு எனக்கு இருக்க மாரி தெரியல. பட் சில்வருக்கு கண்டிப்பா கம்மியான ரேட்ல தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா 2 தான். என்னன்னா கோல்டு ரேட் வந்து இப்போ மார்க்கெட் ரேட்ட விட யூசுவலா ஷாப் ரேட் வந்து கம்மியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஷாப்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மார்னிங் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு ரீசென்ட்டா ஈவினிங் 1, மார்னிங் 1 அந்த மாதிரிலாம் நமக்கு இந்த 1 இயரா தான் அந்த மாரி சேஞ்சஸ் இருக்கு. பட் முன்னாடிலாம் மேக்ஸிமம் மார்னிங் ஃபிக்ஸ் பண்ற ரேட் தான் நமக்கு அன்னைக்கு டே ஃபுல்லா இருக்கும்.
அப்படி பார்க்கும்போது இதில என்ன ஆகுதுன்னா, நம்ம மார்னிங் ரேட் கம்மியா இருந்தாலுமே, இந்த ஆப்ல நமக்கு வந்து இந்த 24 கேரட்டோட ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. மார்க்கெட் பேஸ் பண்ணி அதோட ஹை வேல்யூ தான் இருக்கு. மார்னிங் நம்ம ஷாப்ல இருக்க லோவஸ்ட் ரேட் வந்து இந்த ஆப்ல இருக்காது. ஸோ அதையுமே நம்ம பார்த்துக்கணும். எப்போலாம் அவங்க ரேட் கம்மியாகுதோ, அந்த டைம்ல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ற மாரி பார்த்துக்கணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் இந்த ரேட் வந்து பர்ட்டிகுலர் டைமுக்கு வேலிட் ஃபார் இவ்வளோ மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க லிஸ்ட் ஆகும். அதுவுமே நம்ம பார்த்து தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த டெலிவரி சார்ஜஸ். டெலிவரி சார்ஜஸ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்கிங் சார்ஜஸ் இல்லன்னு சொல்றாங்க. பட் டெலிவரி சார்ஜஸ் வந்து 1 கிராமுக்கு ₹300 நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. இந்த டெலிவரி சார்ஜஸ், மார்க்கெட் ரேட் அது 2 தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. மத்தபடி இதில வந்து நெறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்கு. டெய்லி பேசிஸ்ல இன்கம் வரவங்களுக்குலாம் இந்த ஆப் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு ஒரு அமௌண்ட் அன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்ட கோல்டுல வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். மினிமம் ₹10 ஒரு நாளைக்கு ₹10 இல்ல ₹20 ஒரு நாளைக்கு 30 இல்ல 50 அப்படி பார்க்கும்போது லாங் ரன்ல கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் இருக்கும். சேலரிட் எம்ப்ளாயீஸ்மே எப்படி சேவ் பண்ணலாம்னா, நான் ஃபாலோ பண்றத நான் சொல்றேன். நான் என்னோட இன்னொரு அக்கவுண்ட்ல சேலரி வந்ததுமே இவ்வளோ அமௌண்ட் இந்த மந்த் இதில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருவேன் டிஃபரெண்ட் அக்கவுண்ட்ல. ஸோ அதுலேருந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்னால தான் நான் வந்து இதுக்கு பே பண்ணுவேன். ஸோ ஃபிக்ஸ்டா இவ்வளோ அமௌண்ட்னு வச்சுட்டு எப்போலாம் ரேட் கம்மியாகுதோ அந்த டைம்ல மட்டும் 10 மில்லிகிராம் 20 மில்லிகிராம்னு அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டே வருவேன். அப்படி சேவ் பண்ணிட்டு 1 கிராமுக்கு க்ளோஸா எப்போ அது ரீச் ஆகுதோ அந்த டைம்ல வந்து அதை நான் ஃபிசிக்கலா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இது முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்குமே வந்து நான் எப்படி தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நான் சொல்லல. இப்போ கரண்ட்டா நான் எது கோல்ட் சேவிங்ஸ் எதுவுமே இதில நான் பண்ணல. சில்வர் மட்டும் தான் எப்போ கம்மியாகுதோ அந்த டைம்ல 1 கிராம் ஆர் 2 கிராம்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு வரேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கால் நீங்க யோசிச்சு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நீங்க சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல உங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது தவிர வேற ஏதாவது அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸுமே கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்க வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை.